காலை ஒளி. எழுதியவர் திருமதி டோரா எட்வின். உன் தான தர்மங்கள், உன் ஜபங்கள், உன் உபவாசம் இவை அந்தரங்கமாக செய்யப்பட வேண்டும். மனுஷர் காண வேண்டும் என்று, மனுஷரால் புகழப்பட வேண்டும் என்றோ இவை செய்யப்படுமானால் பரலோக பிதாவாகிய என்னிடம் உனக்கு பலன் கிடையாது. நான் அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பரமபிதா. உள்ளான மனுஷனில் ஏற்பட்ட மாற்றமே வெளியே மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். முதலாவது உன் இருதயம் புதிதாக வேண்டும். அங்கு உன் சித்தம் முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கப்பட்டு, என் சித்தம் நிறைவேற மனப்பூர்வமாய் உன்னை என் கரங்களில் நீ அர்ப்பணம் செய்ய வேண்டும். என் வசனங்களை பிரியத்தோடு நீ இரவும் பகலும் தியானம் செய்ய வேண்டும். ஆகாயத்து பட்சிகளையும் காட்டு புஷ்பங்களையும் கவனித்துப்பார். கவலைக்கு இடம் கொடாதே. உன்னை சுற்றிலும் காணப்படும் செடி கொடிகள், பறவைகள், விலங்குகள் மற்ற எல்லாவற்றையும் விட நீ விசேஷமானவன் என்பதை உணர்ந்து கொள். நான் உன் ஆத்தும நேசர், உன்னை அழிவினின்று காக்கும் உன் இரட்சகர், உன்னை பாவ பிடியிலும் அந்தகாரத்தின் அதிகாரத்திலும் இருந்து மீட்டெடுத்தவர், உனக்காய் பரிந்து பேசும் பரிசுத்த ஆவியானவர், திரும்பவும் உன்னை சேர்த்து கொள்ள வேகமாக வருபவர். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாதே, பாவிகளுடைய வழியில் நில்லாதே, பரியாசக்காரரோடு உட்காராதே. என் அடிச்சுவடுகளில் நடந்து என்னை பின்பற்றி வா. ஆதார வசனம்: ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாயிருக்கிறது. மத்தேயு 7:14.